ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன செஷனில் என்ன பார்த்தோன்னா மீடியம் ஆஃப் கம்யூனிகேஷன்றதை பற்றி பார்த்தோம். ஒயர்டு, ஒயர்லெஸ்ஸு, ஒயருக்கு வந்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கேபிள்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஒயர்லெஸ்ஸுக்கு வந்து என்னென்ன டைப்ஸ் யூஸ் பண்ணுறோன்றதை பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒயரில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கம்ப்யூட்டருக்கு மோஸ்ட்லி ட்விஸ்டர் பேர் கேபிள் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதாவது அன்ஷீல்டு ட்விஸ்டர் பேர் கேபிள் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ அந்த கேபிளில் நிறைய வெரைட்டி இருக்குது. அந்த வெரைட்டியை பற்றி தான் இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னா, இப்போ நம்ம எது ட்விஸ்டர் பேர் கேபிள் வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, டு அவாய்ட் மேக்னட்டிசம், ஃப்ளக்ஸ், நாய்ஸ் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக தான். ஏன்னா இதெல்லாம் இருந்துச்சுன்னா டேட்டா வந்து மேபி லாஸ் ஆகலாம். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம ட்விஸ்டர் பேர் கேபிள் யூஸ் பண்ணுறோம். இப்போ நீங்கள் டிவிலலாம் பார்த்தீங்கன்னா கேபிள் யூஸ் பண்ணுற அந்த கேபிள் வந்து சிங்கிள் காப்பர் ஒயர் தான் இருக்கும். அந்த சிங்கிள் காப்பர் ஒயர்னால் என்னென்னா, நம்ம டிவி பார்த்துட்டே இருப்போம். பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் அந்த டிவி சேனல் வந்து ஒரு மாதிரி நாய்ஸாக தெரியும் பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம வந்து இந்த ட்விஸ்டர் பேர் கேபிளை யூஸ் பண்ணுறோம். ட்விஸ்டர் பேர் கேபிள் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று 2 பேர் கேபிள், இன்னொன்று 4 பேர் கேபிள். இந்த 2 பேர் கேபிள் எது யூஸ் பண்ணுறோன்னா, டெலிஃபோனுக்கு யூஸ் பண்ணுறோம். அது வந்து அது என்னென்னு சொல்கிறோன்னா RJ11 சொல்கிறோம். 4 பேர் கேபிள் வந்து எதுக்காகனா டேட்டா கம்யூனிகேஷன். நம்ம கம்ப்யூட்டரில் வந்து டேட்டா வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக 4 பேர் யூஸ் பண்ணுறோம். அது என்னன்னு சொல்கிறோம்னா RJ45 அப்படின்னு சொல்கிறோம். 4 பேர் இப்போ 2 பேரில் வந்து வெறும் சென்டிங் ரிசீவிங்ன்ற ஒரு பேர் தான் பார்ப்பீங்க. ஆனால் 4 பேரில் வந்து சென்டிங், ரிசீவிங், கிளாக்கிங், பேக்கப் அப்படின்ற எக்ஸ்ட்ரா 2 பேரை பார்க்குறீங்க. இந்த கிளாக்கிங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, டு மெயின்டைன் தி கான்ஸ்டன்ட் ஸ்பீட் ஆஃப் தி கம்யூனிகேஷனோட ஸ்பீடை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த கிளாக்கிங் யூஸ் பண்ணுறோம். பேக்கப் எதுக்குன்னா, இதில் ஏதாவது ஒரு பேர் வந்து ஃபெயிலியர் ஆச்சுன்னா அதற்கான பதில் வந்து இந்த பேக்கப் என்ற ஒரு பேர் வந்து செயல்படும். ஆனால் மோஸ்ட்லி நம்ம வந்து ஒரு தடவை ஒயர் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகலாம், நம்ம அந்த ஒயரை தூக்கி போட்டு வேறு ஒயர் தான் யூஸ் பண்ணுறோம். பேக்கப்புன்ற ஒரு கான்செப்ட் வந்து அவங்க அதில் வச்சுருக்காங்க. ஆனால் மோஸ்ட்லி நம்ம வந்து ஒயர் ஒரு வாட்டி ஒழுங்காக ஒர்க் ஆகலாம், நம்ம வேறு ஒயர் தான் வாங்குகிறோம். அடுத்தது வந்து டிவைஸில் என்னென்னா, டேட்டா கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட்டுன்னு இருக்குது, டேட்டா டிரான்ஸ்மிட் எக்யூப்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. இப்போ டேட்டா கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட்னா, இப்போ நம்ம 2 டிவைஸ் இருக்குது. 2 டிவைஸுக்கு இன்டர்கனெக்டாக என்ன யூஸ் பண்ணுறோம், ஒரு கம்யூனிகேட்டருக்கு ஹப்பு, சுவிட்ச், மோடம் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். அதனால தான் அது வந்து டேட்டா கம்யூனிகேட் எக்யூப்மெண்ட்டு சொல்கிறோம். ஆனால் டிரான்ஸ்மிட்ன்றது ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுறோம். அப்போ அதெல்லாம் வந்து டேட்டா டிரான்ஸ்மிட் எக்யூப்மெண்ட்டு சொல்கிறோம். கம்ப்யூட்டர் ரவுட்டரில் வந்து டேட்டா டிரான்ஸ்மிட் எக்யூப்மெண்ட்டு. இப்போ அன்ஷீல்டட் ட்விஸ்டர் பேர் கேபிளில் வந்து நிறைய வெரைட்டி இருக்குதுன்னு சொன்னோம் இல்லைங்களா. அது என்னென்ன வெரைட்டினா, ஸ்ட்ரெயிட் த்ரூ கேபிள், கிராஸ் ஓவர் கேபிள், ரோல் ஓவர் கேபிள் அப்படின்னு 3 டைப் இருக்குது. இப்போது அந்த ஸ்ட்ரெயிட் த்ரூ கேபிளை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். ஸ்ட்ரெயிட் த்ரூ கேபிள், இப்போது ஸ்ட்ரெயிட் த்ரூ கேபிள் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா, நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டிவைஸுக்காக யூஸ் பண்ணுறோம். இப்போ கம்ப்யூட்டர் டு ஹப்பு, ஸ்விட்ச் டு ஹப்பு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிவைஸுக்கெலாம் யூஸ் பண்ணுறோம். சேம் டிவைஸ்னால் கம்ப்யூட்டர் டு கம்ப்யூட்டர், ஸ்விட்ச் டு ஸ்விட்சு, ஹப் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து கிராஸ் ஓவர் கேபிள் யூஸ் பண்ணுறோம். டிஃப்ரெண்ட் டிவைஸ்னால் ஸ்ட்ரெயிட் த்ரூ கேபிள், சேம் டிவைஸ்னால் கிராஸ் ஓவர் கேபிள். டிஃப்ரெண்ட் டிவைஸ்னால் நம்ம எதுக்கு ஸ்ட்ரெயிட் த்ரூ கேபிள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த கேபிள் வந்து கலர் கோடிங்கிற ஒரு பேசிஸில் வந்து இவங்க ஃபார்மேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் சைடு கேபிளோட 2 எண்டு தான் இந்த டயக்ராமாக இருக்குது. ஒரு எண்டில் வந்து ஒயிட் ஆரஞ்சு, ஒயிட் க்ரீனு, ப்ளூவு, ஒயிட் ப்ளூவு, க்ரீனு, ஒயிட் ப்ரௌனு அப்படின்ற ஒரு கலர் கோடிங்கு. இந்த சைடு சேம் கலர் கோடிங், ஒயிட் ஆரஞ்சு, ஒயிட் க்ரீனு, ப்ளூவு, ஒயிட் ப்ளூ, க்ரீனு, ஒயிட் ப்ரௌனு. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். இந்த சைடு கேபிளோட இந்த சைடில் கம்ப்யூட்டரும், கேபிளோட இந்த சைடில் ஹப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டிவைஸு. இப்போது ஹப்பு, சுவிட்செல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேர் வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கும் தேர்ட் பேர் வந்து சென்ட் பண்ணுறதுக்கும் வச்சுருப்பாங்க. கம்ப்யூட்டர் என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் பேர் சென்ட் பண்ணுறதுக்கும் தேர்ட் பேர் வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு வச்சுருப்போம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த 2 கலர் இருக்கோ, இப்போ ஒயிட் ஆரஞ்சுனா அது ஒரு பேர் மாதிரி, அதேமாதிரி ஒயிட் க்ரீனுன்றது அது ஒரு பேர். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் வந்து ஒயிட் ஆரஞ்சும் வந்து சென்ட் பண்ணோம். தேர்ட் என்னது ஒயிட் க்ரீனு. அப்போ க்ரீனுனா ஒயிட் க்ரீனுக்கு இது இருக்குது க்ரீனு. அப்போ அது ரெண்டும் என்ன பண்ணுவோம், ரிசீவ் பண்ணும். இப்போ நான் வந்து கம்ப்யூட்டர்லேருந்து ஹப்புக்கு சென்ட் பண்ணுறேன்னா இந்த இடத்துல வந்து ஹப் என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் பேரை ரிசீவ் பண்ணும். அப்போ இந்த ஒயிட் ஆரஞ்சை வந்து நம்ம அப்படியே நேராகவே அனுப்பிச்சிடலாமா, அதுதான் வந்து ஸ்ட்ரெயிட் த்ரூ கேபிள். இங்கே ஒயிட் ஆரஞ்சு சென்ட் பண்ணிச்சுன்னா ஹப்பில் என்ன பண்ணும், ஒயிட் ஆரஞ்சு ரிசீவ் பண்ணும். அதுதான் இங்கே வந்து கலர் கோடிங் இன்டர்ஃபேஸில் வைக்கிறோம். ஆனால்
அதான் இங்கே சொல்லியிருக்கேன். ஸ்ட்ரெயிட் த்ரூ கேபிள் யூஸ்டு ஃபார் டிஃப்ரெண்ட் டிவைசஸ், கம்ப்யூட்டர் டு சுவிட்சு, சுவிட்ச் டு ரவுட்ரு, அது மாதிரி. கிராஸ் ஓவர் கேபிள் யூஸ்டு ஃபார் சேம் டிவைஸு, சுவிட்சு டு சுவிட்சு, கம்ப்யூட்டர் டு ரவுட்ரு, இதெல்லாம் வந்து சேம் டிவைஸு. அதுதான் எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ வந்து இது ரெண்டுமே சேம் டிவைஸ்ன்னு நினச்சிங்க. இந்த சைடும் கம்ப்யூட்டர், இந்த சைடும் கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டரில் ஃபஸ்ட்டு பேர் என்ன பண்ணோம், சென்ட் பண்ணோம். ஒயிட் க்ரீன் என்ன பண்ணோம், ஒயிட் க்ரீன் சொல்ல தேவையில்ல, தேர்டு பேர் வந்து ரிசீவ் பண்ணும். அப்போ அந்த சைடும் கம்ப்யூட்டர் என்ன பண்ணும், அதேமாதிரி ஃபஸ்ட்டு பேர் வந்து சென்ட் பண்ணும், தேர்ட் பேர் வந்து என்ன பண்ணும், ரிசீவ் பண்ணும். அப்போ என்ன பண்ணணும்னா தேர்டில் தான் வந்து ரிசீவ்ன்றது நடக்குது. அப்போது இந்த இடத்துல நீங்கள் ஒயிட் ஆரஞ்சில் சென்ட் பண்ணிங்கன்னா அந்த சைடு வந்து ஒயிட் ஆரஞ்சில் வந்து ரிசீவ் பண்ணும். ஆனால் கம்ப்யூட்டரில் எந்த பின்னை ரிசீவ் பண்ணும், தேர்டுன்ற பின். அப்போ இந்த ஒயிட் ஆரஞ்சு எடுத்து போய் தேர்ட் பேரில் வைக்கணும். அப்போது ஒயிட் ஆரஞ்சு எங்கே போயிடும், தேர்ட் பேர் கீழே பார்த்தீங்கன்னா ஒயிட் ஆரஞ்சில் போயிடும். அப்போ இங்கே ஒயிட் ஆரஞ்சு சென்ட் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல ஒயிட் ஆரஞ்சில் வந்து ரிசீவ் பண்ணிக்கும். அதேமாரி இந்த சைடு வந்து ஒயிட் க்ரீனில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணுறீங்கன்னா அந்த சைடு அதேமாரி ஒயிட் க்ரீனில் வந்து ரிசீவ் பண்ணிக்கும். இதுதான். அப்போது நீங்கள் டிவைஸை பொறுத்து இந்த கேபிளை நீங்கள் யூஸ் பண்ணணும். அதுதான் வந்து கிராஸ் ஓவர் கேபிள். ரோல் ஓவர் கேபிள் எதுக்கு யூஸ் ரோல் ஓவர் கேபிள் என்னென்னா டோட்டலாக கீழே இருந்து மேலே. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரௌனு, ஒயிட் ப்ரௌனு, க்ரீனு, ஒயிட் ப்ளூ, அந்த மாதிரி ஆர்டரை வந்து மாற்றி இது பண்ணுறோம். அதான் ரோல் ஓவர் கேபிள். ரோல் ஓவர் கேபிள் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா டு கான்ஃபிகர் த டிவைஸை வந்து கான்ஃபிகர் பண்ணுறதுக்காக தான் நம்ம ரோல் ஓவர் கேபிள் யூஸ் பண்ணுறோம். இட் இஸ் நாட் ஃபார் டேட்டா கம்யூனிகேஷன், இட் இஸ் ஒன்லி யூஸ் ஃபார் கான்ஃபிகர் த டிவைசஸ். எப்படி டிவைஸ் கான்ஃபிகர் பண்ணணும்னா எந்தெந்த ரெண்டு டிவைஸை நீங்கள் கான்ஃபிகர் பண்ணணும்னு நினைக்கிறோம் அந்த டிவைஸில் வந்து கன்சோல் போர்ட்டுன்னு ஒன்று இருக்கும். அந்த போர்ட்டில் தான் வந்து கனெக்ட் பண்ணி நம்ம டிவைஸை வந்து கான்ஃபிகர் பண்ணுறோம். இது வந்து கம்ப்யூட்டர், சுவிட்ச், ரவுட்டர்லாம் வந்து இந்த இது இருக்கும். ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னென்னா கேபிளோட வெரைட்டி என்னென்னு பார்த்தோம். இப்போ வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் கம்யூனிகேஷன் எதுக்கு யூஸ் பண்ணோம்னா ரெண்டு கம்ப்யூட்டருக்கு மட்டும்தான் கனெக்ட் பண்ணி பண்ணுறோன்னா அது வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் கம்யூனிகேஷன். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு கம்யூனிகேஷன்னா என்ன அப்படின்ற ஒரு 2 கம்ப்யூட்டருக்கு இது பண்ணாங்க. இப்போ நிறைய கம்ப்யூட்டர் 2 கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ நிறைய கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ண நினைக்கிறேன்னா அதுக்கு ஒரு மெக்கானிசம் இருக்கும். அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் செஷனில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.